வணக்கம் மாணவ செல்வங்களே. என்ஓஎம்எஸ் மற்றும் ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளில் இது 2வது கேள்வி. இது நம்ம எந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இயற்கணிதம். உங்களுடைய புக்கில் அல்ஜிப்ரான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இயற்கணிதம் டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள், 5x³ - 6x⁵ + 9x�7 + 3/7x⁴ - 5 என்ற இயற்கணித கோவையின் படி மற்றும் தலையாய கெழுவின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். படி அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட பவர், மேக்ஸிமம் பவர் இல்லை ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். மற்றும் தலையாய கெழு அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் கூடுதல் என்ன, சம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் இந்த கொஸ்டினுக்கு என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சம் ஆஃப் த ஆர்டர் அண்ட் த லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்படின்னா இதில் ஆர்டர் அப்படிங்கிறது பவர், படி அப்படின்னா என்னன்றது தெரியணும், தலையாய கெழு அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே எக்ஸோடைய பவரில் என்ன இருக்குது, 3 இருக்குது கரெக்டா. இங்கே எக்ஸோட பவரில் 5, இங்கே எக்ஸோடைய பவரில் 7, இங்கே எக்ஸோடைய பவரில் 4, இங்கே எக்ஸே கிடையாது, பிரச்சனை இல்லை. அப்போது இந்த இருந்த நம்பரில் 3, 5, 7, 4 இந்த பவரில் எது பெருசு, 7 தான் பெருசு. கொடுத்துருக்கிறதுல எது அதிகப்படியான பவரோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா படி இல்லைன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா. அப்போ இதோட ஆர்டர் 7. தலையாய கெழு என்ன அப்படின்னா, இதோ இப்போ ஆர்டர் பார்த்தோம்ல, ஆர்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கெழு கோஎஃபிஷியன்ட் தான் இதனுடைய தலையாய கெழு, அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதோட லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா. ஸோ இருக்கிறதுலேயே பெரிய பவர் தான் ஆர்டர், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கெழு. அவங்க கேட்டிருக்கிறது அதோட கூடுதல். அப்போ 7ஐயும் 9ஐயும் கூட்டினோன்னா 16. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 16 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா. இது நார்மலாக இந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும். ஒருவேளை இதிலிருந்து அவங்க இன்னும் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, இதோட மாறிலி உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். மாறிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாறிலி உறுப்பு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எக்ஸே இல்லாமல் இருக்கிறது. பாருங்களேன், இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இல்லாத நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -5. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த குறியும் சேர்த்து சொல்லணும். நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம்னா அந்த மைனஸை விட்டுரும், வெறும் 5ன்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்களும் ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, தப்பாயிடும் பாருங்க. குறி இருந்தால் அந்த குறியும் சேர்த்து சொல்லணும். ஸோ கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்புன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் -5. நம்ம புரிஞ்சு முடியுதா. ஒரு 3 விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சிருக்கோம் பாருங்க. ஒன்று படி, அதாவது ஆர்டர், இன்னொன்று தலையாய கெழு, 3வது ஒன்று மாறிலி அப்படிங்கிறது. சில நேரம் அவங்க வெறுமனே பவர் மட்டும் கேட்குறாங்கன்னா அது மட்டும் எழுதினா போதும், தலையாய கெழுன்னு கேட்குறாங்கன்னா அது மட்டும் எழுதினா போதும். இங்கே ரெண்டுத்தோட கூடுதல்னு கேட்டிருக்கிறதால என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டுத்தையும் கூட்டி ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 16. சரிங்களாமா.